வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி கூட்டம் சாரத்தில் உள்ள சிவகவி ஹோட்டலில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற நடைமுறைகள் மற்றும் நடத்தை விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஞ்சும், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, சட்டத்துறை சார்பு செயலாளர் ஜான்சி, ஓய்வு பெற்ற வரவு செலவு திட்ட அலுவலர் பொன்னுசாமி, சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பயிற்சி அளித்தனர். பயிற்சி முகாமில் பேசிய தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், நடைபெறவுள்ள 16வது சட்டப்பேரவை கூட்டத்தொடரை சுமூகமாகவும் திறம்படவும் சட்டமன்ற நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு நடத்த வேண்டுமென உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவல் நடத்தை விதிகள் 1966 22 அத்தியாயங்களில் 317 விதிகள் உள்ளன குறிப்பிட்ட அவர், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், குறுகிய கால விவாதம் உள்ளிட்ட வாய்ப்புகளை உறுப்பினர்கள் முறையாக பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றார். சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், கேள்வி நேரத்தை முறையாக பயன்படுத்துவதுடன் பேரவை நடைபெறும் நாட்களில் உறுப்பினர்கள் முழுமையாக அவையில் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் பூஜ்ய நேரத்தை முக்கியமாக மக்கள் பிரச்சினைகளை முன்வைக்க பயன்படுத்த வேண்டும் என்றும், அன்றாட பிரச்சினைகளை அதில் எழுப்புவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து சட்டப்பேரவையில் கருத்து தெரிவிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிர்வாகம், நீதித்துறை மற்றும் சட்டப்பேரவை செயலகம் ஆகியவை தங்களுக்கான வரையறைக்குள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். துணைநிலை ஆளுநர் உரையாற்றும் போதும், முதலமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதும் உறுப்பினர்கள் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். சட்டப்பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காப்பது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை என்றும் சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்தார். புதுச்சேரி மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது தொடர்பாக பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் சார்பில் சட்டசபை வளாகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, ஜான்குமார், செந்தில்குமார், மோகன்தாஸ், விக்னேஷ் கண்ணன், கார்த்திகேயன், ஐயப்பன், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுச்சேரி நகர பகுதியில் குடிநீர் உப்பு நீராக மாறி குடிப்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். இதனை உடனடியாக சரிசெய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் சராமாரியாக கேள்வி எழுப்பினர். மேலும் மழைக்காலத்திற்கு முன்பாக மழை நீர் வடிகால் வாய்க்கால்களை முறையாக தூர்வாராதது குறித்தும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு செயலர் முத்தம்மா, பொதுப்பணித்துறையில் பணியாற்றும் சுமார் 200 பல்நோக்கு ஊழியர்கள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலக பணிகளுக்காக டெபுடேஷனில் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தி தெரிவித்ததுடன், தங்களது அலுவலகங்களுக்கு யாரும் டெபுடேஷனில் வரவில்லை என்றும், 200 ஊழியர்கள் யாருடைய பரிந்துரையின் பேரில் அனுப்பப்பட்டுள்ளனர் என்றும் கேள்வி எழுப்பினர். இதுகுறித்து முழு பட்டியலை வழங்குவதாக அரசு செயலர் தெரிவித்தார். இதனிடையே கிராமப்புறங்களில் புதிய போர்வெல்கள் அமைத்து நகரப்பகுதிக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தினார். இதற்கு கிராமப்புற தொகுதியை சேர்ந்த மற்றொரு சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதையடுத்து நேரு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காட்டுமன்னார் கோவில் வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதை சுட்டிக்காட்டினார். அதேபோல் புதுச்சேரி கிராமப்புறங்களில் உள்ள ஆற்று படுகைகளில் தடுப்பணைகள் அமைத்து மழைநீரை சேமித்து அப்பகுதிகளிலிருந்து போர்வெல்கள் மூலம் நகரப்பகுதிக்கு பாதுகாப்பான குடிநீரை கொண்டு வர முடியும் என்றார். இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சுயதொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் 20வது ஃபார்மா லேப் கெம் எக்ஸ்போ கண்காட்சி வரும் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த கண்காட்சிக்கான நிகழ்ச்சி ஆகஸ்ட் 20, 21 தேதிகளில் புதுச்சேரியில் நடைபெறுவதாக தொழில்துறை நிறுவனங்களும் குறிப்பிடுகின்றன. இதுகுறித்து எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் இயக்குநர் ராஜீவ்குமார் சுக்லா, நிறுவன பிரதிநிதி அஜித்குமார் சுக்லா ஆகியோர், ஒருங்கிணைப்பாளர் ரவி அண்ணாமலை ஆகியோர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். கண்காட்சியில் ஃபார்மா கெமிக்கல்ஸ், பார்மசூட்டிக்கல் மெஷினரி, லேபரட்டரி எக்யூப்மெண்ட், அனலிட்டிக்கல் எக்யூப்மெண்ட், கிளாஸ்வேர் மற்றும் லேபரட்டரி கெமிக்கல்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் இடம்பெற உள்ளன. இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் 100 நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாகவும், சுமார் 3000 பார்வையாளர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக ஃபார்மா மற்றும் லேபரட்டரி துறையில் தொழில் தொடங்க விரும்பும் இளைஞர்கள் தேவையான இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை ஒரே இடத்தில் பார்வையிட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேரடியாக கலந்துரையாடி தொழில் வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியும்.
ஏற்கனவே தொழில் செய்து வருபவர்கள் தங்களது தொழிலை விரிவுபடுத்தவும் இந்த கண்காட்சி உதவும் என தெரிவிக்கப்பட்டது. லாகு உத்யோக் பாரதி, புதுச்சேரி மற்றும் பாண்டிச்சேரி ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் ஆகியவற்றின் ஆதரவுடன் கண்காட்சி நடைபெறுகிறது. புதுச்சேரியில் புதிய தொழில்கள் மற்றும் வேலைவாய்ப்புகள் உருவாக இதுபோன்ற தொழில் கண்காட்சிகள் முக்கிய பங்கு வகிக்கும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். மரப்பாலம் அருகே உள்ள சுகன்யா கன்வென்ஷன் ஹாலில் கண்காட்சி நடைபெறவுள்ளது. தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். தொழில் தொடங்க ஆர்வமுள்ள இளைஞர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். நான் உங்க விஸ்வேஸ்வரன், பிரசிடென்ட் ஆஃப் லகு உத்யோக் பாரதி புதுச்சேரி. இந்த எக்ஸிபிஷன் மீடியா பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய டைரக்டர் மிஸ்டர் அஜித்குமார் சிப்லா நம்ம கூட வந்திருக்காரு. இவங்க பார்மா மற்றும் லேப் எக்யூப்மெண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு எக்ஸ்போ நடத்த போறாங்க. இது அகில இந்திய அளவுல ஒரு ஃபுட்பாலை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்போ இது. இதனால புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் மற்ற புது வியாபாரம் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு அரிய வாய்ப்பா இருக்கும். இந்த நிகழ்ச்சி நடத்துறது லகு உத்யோக் பாரதிங்கிற எங்க அசோசியேஷன் சப்போர்ட்டோடையும், பாண்டிச்சேரி ட்ரக் மேனுஃபேக்சரர் அசோசியேஷன் PDMA உடைய சப்போர்ட்டோடையும் நடக்குது. நம்ம அனைவரும் புதுச்சேரியில இந்த ஈவெண்ட்டை பங்கெடுத்துக்கிட்டு பயனடையணும். புதுச்சேரி ஒரு எக்கனாமிக்கலி டெவலப்டு ஸ்டேட்டா ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்ப தொடர்ச்சியா வந்து கொண்டு இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. இந்த ஈவெண்ட்டை சிறப்பிச்சு நல்லபடியா நடத்தி தரதுக்கு தலைமை தாங்கி நடத்த மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும், ஹோம் மினிஸ்டர் திரு நமச்சிவாயம் அவர்களும், ஆதி திராவிடர் அமைச்சர் திரு ராஜவேலு அவர்களும், முன்னாள் அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்களும் ஏற்றுக்கொண்டு விழாவை சிறப்பிக்க இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற ஊந்துகோலாக இருக்க போகிறார்கள். புதுச்சேரி மக்கள் அனைவரும் இந்த ஈவெண்ட்ல பங்கெடுத்துக்கிட்டு தவறாம இந்த நிகழ்ச்சியில அட்டன் பண்ணி இதனால கிடைக்கக்கூடிய வியாபார வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்களும் பயனடையலாம். புதுச்சேரி மாநிலத்தையும் மேல கொண்டு வர முடியும். வருகின்ற மழைக்காலங்களில் உருளையன்பேட்டை தொகுதி மற்றும் தொகுதி மக்களின் உடைமைகளை மழைநீர் தேங்குவதால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் வகையில் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து உருளையன்பேட்டை தொகுதியின் முக்கிய மழைநீர் வடிகால் வாய்க்காலான ஐயனார் கோவில் பிரதான வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட பிரிவு சார்பில் ரூபாய் 7,50,000 மதிப்பில் தொடங்கப்பட்டன. திருவள்ளுவர் சாலை SR திருமண நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் தூர்வாரும் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன. திருவள்ளுவர் சாலை அருந்ததி நகர் முத்தாலம்மன் கோவில் முதல் இளங்கோ நகர், சாந்தி நகர், சாரதி நகர் வரையிலான மழைநீர் வடிகால் வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்நிகழ்வில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் நிக்கோ, இளநிலை பொறியாளர் கணேசன் உள்ளிட்ட பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மேற்கண்ட பகுதிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போட சொல்லுங்க. உள்ளே வருது. இங்க பாக்குறேன் சும்மா எடுக்கிறேன். கேமரா உள்ள வருது.
புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பாதாள சாக்கடை வாய்க்காலில் ஏற்படும் அடைப்புகளை நவீன இயந்திரம் மூலம் அகற்றும் பணிகள் உப்பளம் தொகுதி அம்பேத்கர் பிரதான சாலையில் தொடங்கின. இதனை சபாநாயகர் அன்பழகன் மற்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, செயற்பொறியாளர்கள் சுந்தரி, ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் கூறுகையில், பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணிகளில் மனிதர்களை நேரடியாக ஈடுபடுத்தக்கூடாது என உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனால் புதுச்சேரியில் பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணிகளில் சிரமம் ஏற்பட்டதாகவும் கூறினார். இதனையடுத்து நவீன பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் இயந்திரத்தின் நிறுவனத்தினர் முதலமைச்சரை சந்தித்து நிலையில் முதற்கட்டமாக 6 மாதங்களுக்கு பரிசோதனை அடிப்படையில் இயந்திரத்தை பயன்படுத்தி சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். அதன்படி புதுச்சேரியில் பரிசோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டை பொறுத்து புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, யானம் பிராந்தியங்களுக்கு தேவையான இயந்திரங்களின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு வாங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி முழுவதும் பாதாள சாக்கடை வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றும், குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் திட்டங்களுக்கு டெண்டர் விடப்பட்டு பணிகளை உடனடியாக தொடங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதுச்சேரி வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 3000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளை நிறுவன தலைவர் ரஜினி ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வள்ளலார் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயப்பன், மோகன்தாஸ், முன்னாள் சபாநாயகர் சபாபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுந்தரராமன், முரளி மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் சாய் ராஜகோபால், பச்சையப்பன், கோவிந்த திருநாவுக்கரசு, ஆறுமுகம், சண்முகம், செல்வம், சிவா, ஜெயராமன், மோகனரங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் பக்தர்கள் பங்கேற்று அன்னதானத்தை பெற்றுக் கொண்டனர். பேரறிஞர் ஆணைமுத்துவின் 102ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் நூல் அறிமுக விழா புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி துணை பொதுச் செயலாளர் மோகன் தலைமை தாங்கினார். தமிழின தொண்டி இயக்கத்தை சேர்ந்த குணத்தொகையின் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரென்கின்ற குப்புசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், ஐயப்பன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு வாழ்த்தி பேசினர். தொடர்ந்து நடைபெற்ற உரையரங்கில் பேராசிரியர் அருளியா சிறப்புரையாற்றினார். ஆணைமுத்து சிந்தனையாளர் பேரவை நிறுவனர் சடகோப்பன் நூல் பதிப்புரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை பேரறிஞர் ஆணைமுத்து சிந்தனையாளர் பேரவை செய்திருந்தது. நிகழ்ச்சியில் தமிழ் ஆர்வலர்கள், சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட கல்லூரி மற்றும் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதிகளில் ரூபாய் 63.88 லட்சம் மதிப்பில் 2 முக்கிய வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. பெரிய காலாப்பட்டில் உள்ள சட்டக்கல்லூரி மாணவர் விடுதிக்கு சாலை வசதி இல்லாததால் கல்லூரி நிர்வாகம் சார்பில் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து கல்லூரி நிர்வாக கட்டிடத்திலிருந்து மாணவர் விடுதி வரை சுமார் 570 மீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்க ரூபாய் 48 லட்சம் ஒதுக்கப்பட்டு பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் மூலம் பணிகள் தொடங்கப்பட்டன. இதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கின்ற ரமேஷ் செய்து வைத்து பணியை தொடங்கி வைத்தார். இதேபோல் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் மண் தரையிலான கைப்பந்து விளையாட்டு மைதானம் அமைக்க ரூபாய் 15.88 லட்சம் மதிப்பில் அரசாணை பெறப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டிருந்தது. இதற்கான பூமி பூஜையும் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டக்கல்லூரி பொறுப்பு முதல்வர் டாக்டர் விஜயன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சீனிவாசன்,
உதவி பொறியாளர் ராஜேஸ்வரி, இளநிலை பொறியாளர் லோகநாதன், ஒப்பந்ததாரர் சரவணன் உள்ளிட்ட அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், சட்டக்கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி அவர்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பல் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு நல்லது செய்வது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சில தனிநபர்கள், அமைப்புகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசு அதிகாரிகளை குறிவைத்து வாட்ஸ்அப், சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் பல்வேறு புகார்களை வெளியிட்டு வருவதாக கூறினார். இதன் மூலம் அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பது, மிரட்டுவது மற்றும் அச்சுறுத்துவது போன்ற நடவடிக்கைகள் நடைபெறுவதாக புகார்கள் வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அரசு அதிகாரி ஒருவர் தவறு செய்திருந்தால் அது குறித்து புகார் அளிக்கவும், விசாரணை நடத்தவும் சட்டப்பூர்வமான நடைமுறைகள் உள்ளன. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் சுவரொட்டிகளை ஒட்டி அதிகாரிகளை அவமானப்படுத்துவதோ, மிரட்டுவதோ, அச்சுறுத்துவதோ ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என கணபதி தெரிவித்தார். அதிகாரிகள் தவறு செய்திருந்தால் இல்லாவிட்டாலும் அவர்களை மிரட்டி பணம் பறிக்கவோ, சட்டத்துக்கு புறம்பாக அழுத்தம் கொடுக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை என்றும் அவர் கூறினார். எனவே சமூக வலைதளங்கள் மற்றும் சுவரொட்டிகள் மூலம் ஆதாரமற்ற அல்லது தவறான புகார்களை தொடர்ந்து வெளியிட்டு வரும் நபர்கள் குறித்து முதலமைச்சரும், துணைநிலை ஆளுநரும் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் இதுபோன்ற செயல்களால் பாதிக்கப்படும் அரசு அதிகாரிகள் பாமகவை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படும் என்றும் பாமக மாநில பொறுப்பாளர் கணபதி தெரிவித்தார். இந்த போலியான இயக்கம் போலியாக போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு, சமீபத்தில் ஒருத்தர் போஸ்டர் அடிச்சு ஓட்டிட்டு அதிகாரிகளை மிரட்டி வருகிறார். அது மாதிரி நபர்களை மாண்புமிகு முதல்வர் அவர்களும், துணைநிலை ஆளுநர் அவர்களும் நேரடியாக களத்திலே இறங்கி இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, போலியான வதந்தியான செய்திகளை பரப்புபவர்களை, அந்த நபர்கள் மீதான டிரான்சாக்ஷன், அவர் ஓராண்டு காலமாக யாரெல்லாம் பேசியிருந்தாங்க, இவற்றையெல்லாம் கண்டுபிடித்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகளும் சாதி மத பேதமின்றி இது மாதிரியான அச்சுறுத்தல்கள், சுயமாக பணி செய்ய முடிய சூழல் இப்படியெல்லாம் இருந்தால் எங்கள் இடத்திலே வெளிப்படையாக தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். இதனால் பல்வேறு பணிகள் சுணக்கமாக உள்ளது. அவர்கள் எதையும் செய்ய முடியல. அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையும் அதனால் அதிகாரிகள் பழிவாங்கப்படுறாங்க. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாங்க. அப்புறம் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு வாட்ஸ்அப்பில் அவசரத்தில் பதிகிறாங்க. இதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு செயல்பட வேண்டும். விரைவிலே முதல்வர் ஆதாரத்துடன் முதல்வர் இடத்திலும் கவர்னரிடத்திலும் புகார் செய்ய உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இது புதுவை மாநிலம், சின்ன மாநிலம். இங்கே பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் மக்களும் நேரடி தொடர்பில் இருந்து வெளிப்படையாக பணி செய்து வருது. அதனால் எந்தவித தவறும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் துறை ரீதியான அதிகாரிகிட்ட அவங்க போய் மேலதிகாரிகிட்ட சொல்லி அவர்களை பண்ணலாம். உடனே இணையத்தில் வாட்ஸ்அப்பில் போட்டு இந்த குடும்பமே, ஒட்டுமொத்த குடும்பமே இன்றைக்கி மன உளைச்சல் இருக்குது. அது பல்வேறு புகார்கள் எங்கள் இடத்திலே வந்திருக்குது. அது சம்பந்தமாக இன்றைக்கு விரைவிலே முதல்வரை சந்திக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துள்ளோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அது மாதிரியான ஆட்களுக்கு எம்எல்ஏக்களும் அரசியல் கட்சி இயக்கங்களும் துணை போகக்கூடாது என்று இந்த நேரத்தில் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அடுத்த தந்திராயன்குப்பம், பிள்ளைச்சாவடி, முதலியார் சாவடி உள்ளிட்ட பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தங்கும் விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக தந்திராயன்குப்பம், சின்ன முதலியார் சாவடி, பெரிய முதலியார் சாவடி, பொம்மையார் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான தங்கும் விடுதிகள் உள்ளன. இப்பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை மற்றும் சூரிய உதயத்தை கண்டு ரசித்து செல்கின்றனர். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள தமிழக பகுதிகளில் மது அருந்துவதற்காகவும் சிலர் தங்கும் விடுதிகளை தேர்வு செய்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள 3 தங்கும் விடுதிகளுக்குள் மர்ம நபர் ஒருவர் புகுந்துள்ளார். அங்கு தங்கியிருந்தவர்களிடமிருந்து சுமார் 15 லட்சம் மதிப்பிலான 12 விலை உயர்ந்த செல்போன்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி உள்ளன. அதில் செல்போன்களை திருடி செல்லும் நபரின் முகம் தெளிவாக பதிவாகி உள்ளதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவரை அடையாளம் கண்டு கைது செய்வதில் கோட்டக்குப்பம் போலீசாருக்கு சவால் ஏற்பட்டுள்ளது.
இதேபோல் கடந்த ஜூன் மாதம் தந்திராயன்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் கெஸ்ட் ஹவுஸில் திருக்கோவிலூர் பகுதியைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தங்கியிருந்த போது அங்கு புகுந்த மர்ம நபர் ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான 6 செல்போன்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்திலும் சிசிடிவி காட்சிகள் தெளிவாக இருந்த போதிலும் இதுவரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் தந்திராயன்குப்பம் பகுதியில் ரூபாய் 21 லட்சம் மதிப்பிலான 18 செல்போன்கள் திருடப்பட்டுள்ளதாக கூறப்படுவதால் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து தங்கும் விடுதிகளை குறிவைத்து விலை உயர்ந்த செல்போன்கள் திருடப்பட்டு வரும் சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபடும் மர்ம நபர்களை விரைந்து கைது செய்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என விடுதி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 16 ஆண்டுகளாக வவுச்சர் ஊழியர்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பில் சட்டமன்ற பேரவைத் தலைவர் அன்பழகனை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவையும் அசோசியேஷன் நிர்வாகிகள் நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தனர். பொதுப்பணித்துறையில் நீண்ட காலமாக வவுச்சர் ஊழியர்களாக பணியாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு சிறப்பு திட்டம் உருவாக்கி அதன் மூலம் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை இடைக்கால நிவாரணமாக வரவிருக்கும் ஆகஸ்ட் மாத பட்ஜெட்டில் மாத ஊதியமாக ரூபாய் 28,440 வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இச்சந்திப்பின் போது அசோசியேஷன் தலைவர் வெங்கடேசன், செயலாளர் பாலு ராம்குமார், பொருளாளர் மாரிமுத்து மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் நிர்வாகிகள் பரந்தாமன், ஜெயபிரகாஷ், ராஜா, விஜயகுமார், யமரன், லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட மூலகுளத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு ஆடி பெருவிழா பிரம்மோற்சவம் 10 நாட்கள் நடைபெறுகிறது. விழாவின் முதல் நாளான பந்தக்கால் நடும் நிகழ்ச்சியுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆழி பூஜை நடைபெற்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, 16ஆம் தேதி மகா சங்கல்பம், கணபதி ஹோமம் மற்றும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஊரணி பொங்கல் வைத்து கொடியேற்றத்துடன் முக்கிய விழாக்கள் தொடங்குகின்றன. தொடர்ந்து 18ஆம் தேதி விளக்கு பூஜை மற்றும் சிறப்பு தீபாராதனையும், 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனையும் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி சக்தி கரகம், திருத்தேர் வீதி உலா, கூழ்வார்த்தல், செடல் சுற்றுதல் மற்றும் மின் அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் கொடி இறக்குதல் நிகழ்ச்சியும், 23ஆம் தேதி ஊஞ்சல் உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்து விழா குழுவினர், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து செய்து வருகின்றனர். விழாவினை ஒட்டி பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பெரிய தெரு கடற்கரை அருகே தனியாருக்கு சொந்தமான தென்னந்தோப்பில் சந்தேகத்திற்கிடமான வகையில் அதிக அளவில் இளைஞர்கள் இருசக்கர வாகனங்களில் வந்து செல்வதாக கோட்டக்குப்பம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் பாபு தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் மாறுவேடத்தில் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில்
தென்னந்தோப்பு பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்று பேசிக் கொண்டிருந்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல் அளித்ததை தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோட்டக்குப்பம் காஜியார் தெருவை சேர்ந்த சாதிக் பாஷா மகன் மர்ஜித், இந்திரா நகர் ஜின்னா தெருவை சேர்ந்த ஷரீப் மகன் யூசுப் அலி, ரகமத் நகர் பகுதியை சேர்ந்த நூர் முகமது மகன் முகமது ஜரஃபுல்லா என்ற அருணாஸ் ஆகியோர் என்பது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் மூவரும் கோட்டக்குப்பம் பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து வழக்கு பதிவு செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த கஞ்சா விற்பனையில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் திருநள்ளாறு பகுதியில் இயங்கி வரும் ஆண்டவர் உயர்நிலைப் பள்ளியில் பாதபூஜை விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் வெங்கடேஷ் தலைமை தாங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். திண்டிவனம் இலுப்பத்தோப்பில் உள்ள ஸ்ரீ பாப்பாத்தி அம்மன் என்கின்ற ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் 50ஆம் ஆண்டு ஆடி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதன் 3ஆம் நாள் விழாவை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து உற்சவர் அம்மன் வண்ண மலர்களால் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனை அடுத்து மகா தீபாராதனை, சோடசோபச்சாரங்கள், கும்பதீபம், பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் பொம்மையார்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பாட்டு கச்சேரி முடிந்து நள்ளிரவில் வீட்டிற்கு சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து வந்த வாலிபர் ஒருவர் ஹோட்டல் ஏதேனும் உள்ளதா என கேட்டு பேச்சு கொடுத்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் பின்னர் அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை பொம்மையார்பாளையம் பகுதியில் நடந்து சென்ற வாலிபரை அப்பகுதி மக்கள் பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவரை கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிடிபட்டவர் தஞ்சாவூர் பகுதியை சேர்ந்த பாலகுமரன் என்பது தெரிய வந்துள்ளது. அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.